சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செஞ்சிருப்பாருன்னு எனக்கு தோணல. இதுல ஏதோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அத கண்டுபிடிக்கதான் நான் உள்ள போறேன்னு சொல்றேன். நீங்க அவர் மேல அப்புறமா ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. நமக்கு இப்ப கல்யாண பொண்ணுதான் முக்கியம். நீங்க கொஞ்சம் உடனே கிளம்பி வாங்க சார். ஓகே மீனா, நான் கேஸ் விஷயத்தை அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க அவசரப்பட்டு உள்ள போயிடாதீங்க. நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். சார் சார் என்ன சம்மதி? கொஞ்சம் இருங்க அண்ணே. அந்த பொண்ணு கிடைச்சிரும் போல இருக்கானே. அது கிடைச்சா கிடைக்கட்டும்டா. நமக்கு இவன்களை பிரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டல, அந்த பொண்ணு சத்தியமூர்த்தியோட தோட்டத்து வீட்டுல தான் இருக்காமா. அப்போ நிஜமாவே அவர் தான் கிடைச்சிருப்பாரா? இவ்ளோ நாளும் நானும் அந்த ஆளு நல்லவன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இல்ல தெரியுது, நாம இவங்களுக்கு கெடுதல் பண்றோம்ன்ற பேர்ல இந்த ஊருக்கு நல்லது பண்றோம். அண்ணே, அப்போ நம்ம ரொம்ப நல்லவங்களானே. அப்படிதான் போல இருக்கு பூச்சி. இப்ப என்னன்னா, நம்ம நல்லவங்கன்னு தெரியாம இந்த ஊருக்குள்ள நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம். அத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குடா. ஆனா அந்த கல்யாண பொண்ணு மட்டும் சத்தியமூர்த்தியோட தோட்டத்து வீட்டுல இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வையி. அதுக்கப்புறம் பாரு இந்த அரசியல்வாதி வேற மாதிரி இருப்ப. பா, எப்படியோ கல்யாணம் நின்னு போச்சு. நான் தப்பிச்சப்பா. என் கல்யாணம் நின்னு போச்சு. கல்யாணம் நின்னு போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஸ்ருதி, அங்க பாரு. ராம் அந்த பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப போய் நீ அவன்கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசு. அப்பதான் உன் மேல அவனுக்கு ஒரு ஃபீல் வரும். தப்பிச்சோம்பா. ஐயோ, போச்சு. என் கல்யாணம் நின்னு போச்சு. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். என் கல்யாணம் நின்னு போச்சு. போச்சு, என் கல்யாணமே நின்னு போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கல்யாணமும் நின்னு போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. ராம், வருத்தப்படாத ராம். உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அந்த பொண்ணு போயிட்டாலேன்னு வருத்தப்படாத ராம். அந்த பொண்ணு ஓடி போயிருந்தாலும் சரி, இல்ல கடத்திட்டு போயிருந்தாலும் சரி, உனக்கு என்ன, வேற பொண்ணு கிடைக்கவா செய்யாத? எனக்கு நடந்துருங்க. நான் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். அந்த பொண்ணுக்கு என்னவோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். உன்னை கட்டிக்க போறவ இதுக்கு மேல உன்னை புதுசா பொறுக்க போறதில்ல ராம். அவ கண்டிப்பா உன்னை தேடி வந்திருப்பா. நான் இருக்க ராம், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் ஃபீல் பண்ணல. நீ ஃபீல் பண்ணலன்னு தெரியும். நானும் ஃபீல் பண்றேன். ஸ்ருதியும் ஃபீல் பண்றா. இவன் எப்படி பாக்குறா? நான் இப்பதான் சிதம்பரம் அங்கிள் கிட்ட உன் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு பேசிட்டு வந்தேன். அதான் நின்னு போச்சே. திரும்பவும் நடக்குறாம். ஸ்ருதி அக்கா, நீ ராமகாரதலா கூடவே இரு. ராம நான் பாத்துக்கிறேன். நீங்க சிதம்பரம் அங்கிள் கூட இருங்க. எனிவே ராம், ஸ்ருதி உங்களை நல்லாவே பாத்துப்பா. நான் வரேன். ராம், நான் இருக்கேன் ராம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களை பாத்துக்கிறேன் ராம். என்ன ரூட் வேற மாதிரி போகுது. ராம் உஷாரான. இவங்க அங்க கண்டிப்பா இவங்க தான் பொண்ணு தூக்கிருப்பாங்க. பொண்ணு அப்ப உள்ளதா இருக்கா. ஏண்டி, இவள தூக்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுரி. நான் கூட மாட்டிப்போமோன்னு பயந்துட்டேன். பயந்துட்டியா?
ஏண்டி இதை விட எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கோம். இது என்ன பெரிய பிஸ்கோத்து? சரி பொண்ணு தூக்கிட்டோம், அடுத்து என்ன? தூக்கிட்டோம்னு வேதநாயகி மேடம் கிட்ட சொல்ல வேண்டியதுதான். ஏய், என்ன பண்றீங்க? எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தீங்க? ஏய், அவள யாருங்க? காப்பாத்துங்க. சத்தம் போடாத. ஏன் கத்துற? சும்மாரு. ஏய், யார் இது? கத்தாத. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல அவளை விடுங்க. ஏய், போ அப்படி. சீக்கிரம் கட்டுறி. ஏய், இவளே அடிச்சு இவ பக்கத்துல கட்டுங்க. இவள அடிச்சு தூக்குங்கடி. ஏய், எதுக்காக இந்த பொண்ணு கடத்துனீங்க? யார் உங்களை அனுப்புனது? சொல்லுங்கன்ற. சொல்றேன்ல. வேதநாயகி. ஏய், உண்மையத்தான் சொல்றியா? ஆமா, வேதநாயகிதான்.